வணக்க நண்பர்களே, வெல்கம் டு terraceout. போன வீடியோவில் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் என்ன பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அனலைசிங் அ ப்ராப்ளமு அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட்டிங் அண்ட் ஆர்குமெண்ட் கூட பார்த்தோம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்கில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ் இருக்குது. ராக் லாஜிக், அதுக்கப்புறம் வாட்டர் லாஜிக் இருக்குது. ராக் லாஜிக்கும் வாட்டர் லாஜிக்கும் என்னென்னு பார்ப்போம். இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்கிங்கில் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்கில் ராக் லாஜிக், வாட்டர் லாஜிக். ராக் லாஜிக்னா ப்ராப்ளம்ஸ் ஆர் அப்ரோச்டு மெத்தடாலஜிக்கலி ஸ்டெப் பை ஸ்டெப். அதாவது ராக் லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வைஸ் ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. மோர் ரிஜிட் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு லீனியர் வே ஆஃப் திங்கிங். ஒரு லீனியர் வே ஆஃப் திங்கிங், அதான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னேன். லீனியர் வே ஆஃப் திங்கிங், ஸ்ட்ரக்சர்ட் வே ஆஃப் திங்கிங்கும் ஸ்டெப் பை ஸ்டெப். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி தான் இந்த பர்டிகுலர் லாஜிக், ராக் லாஜிக் சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரு. அதுக்கப்புறம் வந்து மோர் ரிஜிடு. இப்போ வந்து அசோசியேட்டட் வித் லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் திங்கிங். அதாவது ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது அனலிட்டிக்கல் திங்கிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அசோசியேட்டட் லாஜிக்கல் திங்கிங்காகவும் இருக்கும். அப்போ வந்து அதான் உங்களுக்கு இந்த ராக் லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் அசோசியேட்டட் வித் லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் திங்கிங் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்யூஷன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி ப்ரிசைஸ் அண்ட் வெல் டிஃபைன்டு. அதாவது பர்டிகுலர் ஒரு சொல்யூஷன் வந்து ஓகே இது கரெக்டான சொல்யூஷன் தான் நம்ம டெலிவர் பண்ணணும். நம்ம வந்து கெஸ் பண்ணுறது, ஓகே இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சொல்யூஷன்ஸ் இத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இல்லாமல் ஓகே இந்த சொல்யூஷன் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இதுதான் சொல்யூஷன் அப்படின்ட்டு ப்ரிசைஸாக இருக்கணும். அதாவது சொல்யூஷன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி ப்ரிசைஸ் அண்ட் வெல் டிஃபைன். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் லாஜிக். வாட்டர் லாஜிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஆர் அப்ரோச்டு வித் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் சொல்யூஷன்ஸ் கேன் டேக் வேரியஸ் ஃபார்ம்ஸ். அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஃப்ளெக்சிபிள் வைஸ் நம்ம சால்வ் பண்ணுறது. அதாவது இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மோர் ஃப்ளூயிட் அண்ட் அடாப்டபிள் ஸ்டைல் ஆஃப் திங்கிங். அதாவது நம்ம வந்து ஃபிக்ஸ்டு வே ஆஃப் திங்கிங், ப்ராசஸ் வைஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ்டு வே ஆஃப் திங்கிங் பண்ணாமல் இங்கே வந்து மோர் ஃப்ளூயிட் அண்ட் அடாப்டபிள் வே ஆஃப் திங்கிங். வாட்டர்னாலே ஃப்ளூயிடு, நம்மளுக்கு ராக்னா ரிஜிட். அதான் நான் வச்சுக்கோங்க. ரிஜிட்னா நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி நம்ம ரிஜிடாக நம்ம வந்து அந்த ப்ராசஸ் மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். மற்றபடி எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே யோசிக்கிறது இல்லை. பாசிபிலிட்டி வே ஆஃப் சொல்யூஷனு எதுவுமே நம்ம யோசிக்கிறது இல்லை. சொல்யூஷன்னா இதான் சொல்யூஷன்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் நம்ம ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடுறோம். ஆனால் இந்த வாட்டர் லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்வால்வ்ஸ் கிரியேட்டிவ் அண்ட் லேட்ரல் திங்கிங். லேட்ரல் திங்கிங்னா திங்கிங் creative or out of box thinking to find innovative solution. அப்புறம் ஓப்பன் டு ஆம்பிகுவிட்டினா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரிங் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் when கம்ப்ளீட் ஆன்சர் இஸ் நாட் தேர். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வாட்டர் லாஜிக்கில் உங்களுக்கு ஓப்பன் டு ஆம்பிகுவிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லேட்ரல் திங்கிங், அப்புறம் வந்து ஃப்ளூயிட் அண்ட் அடாப்டபிள் ஸ்டைல் ஆஃப் திங்கிங். சரிங்களா? இப்போ இது ரெண்டுமே எது பெஸ்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒரு இதுவுமே ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து லெவல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்ப்போம். லெவல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்னா உங்களுக்கு வந்து 4 லெவல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. கிளீஷே, ஃபேக்ட்ஸ், ஒப்பீனியன், எமோஷன்ஸு. இதில் வந்து கிளீஷேஸ் பார்த்தீங்கன்னா நாட் திங்கிங் மச் டு சே. லைக் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ரொம்ப ஒரு பர்சனை மீட் பண்ணுறோன்னா ரொம்ப யோசிக்காமல் நம்ம வந்து ஹவ் ஆர் யூ, ஹவ் வாஸ் த டே, அதுக்கப்புறம் ஆர் யூ ஃபைன், அதுமாரி நம்ம வந்து ஜஸ்ட்டு ஹே ஹவ் ஆர் யூ அதுமாரி நம்ம ஜஸ்ட்டு சொல்கிறோம். திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த கான்வர்சேஷனு. அது வந்து நம்ம ரொம்ப திங்க் பண்ணி சொல்கிறது இல்லை. அதான் வந்து கிளீஷே. அப்புறம் ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம ஷேரிங் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் வெரிஃபைட் அண்ட் ஆப்ஜெக்டிவ், சேயிங் வாட் இஸ் வெல் நோன். அதாவது நம்மளுக்கு என்னெல்லாம் நல்லா தெரியுமோ, எதெல்லாம் வெரிஃபை ஆன இன்ஃபர்மேஷன், ஃபேக் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எதெல்லாம் உண்மையாக இருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட் ஷேர் பண்ணணும். அதாவது ஷேரிங் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் வெரிஃபைட் அண்ட் ஆப்ஜெக்டிவ், சேயிங் வாட் இஸ் வெல் நோன். அப்புறம் வந்து ஒப்பீனியன்ஸு, நம்மளோட ஒப்பீனியன் என்னென்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம். ஃபீல் வாட் யூ திங்க் அண்ட் ஃபீல் வேரியஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒரு பர்சனை பொறுத்த வரைக்கும் ஒப்பீனியன் மாறிட்டே இருக்கும். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் ஒப்பீனியன். எமோஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸிங் யுவர் எமோஷன் விச் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஹவ் வி கனெக்ட் வித் அதர்ஸ். ஹாப்பி, சேடு, எக்ஸைட்மெண்ட்டு, அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட்டடு, இதெல்லாம் வந்து எமோஷன்ஸு. நம்ம எப்படி எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோமோ அது வந்து
நம்ம இப்போ அதர்ஸ் கூட எப்படி பர்டிகுலர் அதர் பர்சன்ஸ் கூட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோன்ட்டு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதாவது லெவல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் கிளீஷே, ஃபேக்ட்ஸு, ஒப்பீனியன்ஸு, எமோஷன்ஸு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளீஷேனா நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆஃப் த கன்வர்சேஷன், ஃபேக்ட்ஸ்னால் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், ஒப்பீனியன்ஸ்னால் அதில் நம்ம ஒப்பீனியன் என்னென்று சொல்லணும், அப்புறம் எமோஷன்ஸ்னால் நம்ம வந்து நம்ம பர்டிகுலர் எமோஷ்னலி வைஸ் நம்ம கனெக்ட் ஆகணும்னா அதர் பர்சன்ஸ்குள்ளே எப்படி நம்ம கனெக்ட் ஆகுவோம், அதாவது ஹாப்பி, சேட், எக்ஸைட்மெண்ட், ஃப்ரஸ்ட்ரேட்டட், அதாவது எக்ஸ்பிரஸிங் யர் எமோஷன் விச் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஹவு வி கனெக்ட் வித் அதர்ஸ். ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு, ஒரு கோட்ஸ் பார்ப்போம், ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு வித் சேம் லெவல் ஆஃப் திங்கிங் தட் கிரியேட்டட் தம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, ஒரு ப்ராப்ளம் வந்து நம்மளால் சால்வே பண்ண முடியாது, நம்ம வந்து சேம் லெவல் ஆஃப் திங்கிங் தட் கிரியேட்டட் தம். அதாவது பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து எப்படி நம்மளுக்கு வந்துச்சுட்டு நம்ம அந்த பர்டிகுலர் இதை மட்டும் நம்ம யோசிச்சுட்டு நம்ம அப்படி யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வே பண்ண முடியாது. அதான் சொல்கிறாங்க, ப்ராப்ளம் கான்ட் பி சால்வ் வித் த சேம் லெவல் ஆஃப் திங்கிங் தட் கிரியேட்டட் தம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ideas are subjected to heat of discussion and blow connection until particular begins to shape it, take shape. அதாவது இது வந்து ப்ரொஃபஸர் ராசோசேத் மோஸ் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, டேக்கிங் எ ரா கான்செப்ட் அண்ட் ஷேப்பிங் இட் இன்டு சம்திங். ஒரு பர்டிகுலர் ஒரு கான்செப்ட், ஒரு பர்டிகுலர் ஒரு டாபிக், அந்த டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக ஒரு பர்டிகுலர் ஒரு ஷேப்போ இல்லை வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லான விச் இஸ் யூஸ்ஃபுல், ஒரு பர்டிகுலர் யூஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனாக வந்துடுது. யூஸ்ஃபுல் பை கேர்ஃபுல்லி நம்மளுக்கு வந்து அது பர்டிகுலர் யூஸ்ஃபுல்லான இது வர்றது வந்து எப்படி வருது பார்த்திங்கன்னா, எக்ஸாமினிங் இட்டு, அப்புறம் டிஸ்கஸிங் இட்டு அண்ட் கனெக்டிங் வேரியஸ் எலமெண்ட்ஸு. இதான் அவங்களுக்கு வந்து நம்மளோட என்ன சொல்ல வரேன், அதாவது நம்ம ப்ரொஃபஸர் ரோசேத் மோஸ் சொன்னது, அதாவது ஐடியா சப்ஜெக்ட் டு ஹீட் ஆஃப் டிஸ்கஷன். நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஒரு டாபிக் வந்து blow connections with particular begins to take shape. Practical begins to take shape. அதாவது பர்டிகுலர் ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்துலேருந்து ஒரு அவுட்கம் எடுக்கிறோன்னா அது வந்து நம்ம நல்லா எக்ஸாமின் பண்ணியிருப்போம், அப்புறம் நம்ம டிஸ்கஸிங் இட்ஸ் கனெக்டிங் வேரியஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்தால் தான் நம்ம பர்டிகுலர் ஒரு டிசிஷனை எடுக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்காரு ப்ரொஃபஸர் ராசோசேத் மோஸ். அதுக்கப்புறம் வந்து அக்கார்டிங் டு அக்கௌண்டபிலிட்டி லூப், அப்புறம் விக்டம் லூப், ரெண்டுனா என்னன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அக்கௌண்டபிலிட்டி லூப், விக்டம் லூப்பு உங்களுக்கு வந்து பிலாங்ஸ் டு மைண்ட் செட்டு, சரிங்களா? ரெண்டுமே நம்மளுக்கு பர்சன்ஸ் மைண்ட் செட் தான். அக்கௌண்டபிலிட்டி லூப்பு, அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி லூப்பு, அதுக்கப்புறம் வந்து விக்டம் லூப்பு. அக்கௌண்டபிலிட்டி லூப்னா என்னென்னு பார்த்துருவோம். இண்டிவிஜுவல்ஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் their actions, decisions. Peoples are practically acknowledging their role in situation, actively work to improve it. இதே இது விக்டம் லூப்னா வந்து இன்க்ளூட்ஸ் individuals avoid taking responsibility for their actions, decisions, not actively seeking solution to their challenges. Individuals often perceives themselves as a victim of circumstance, blame on external factor or others for their problems. அதாவது அக்கௌண்டபிலிட்டி லூப்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க, இதே இது விக்டம் லூப்பில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அக்கௌண்டபிலிட்டி லூப்பில் நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்மளோட டிசிஷன்ஸ்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டாக இருப்பாங்க. இதே இது விக்டம் லூப்பில் வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸு ஒரு டிசிஷன்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டாங்க. அதாவது அவங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால இல்லை மற்ற பர்சனாலட்டு அப்படி ப்ளேம் பண்ண பார்ப்பாங்க. அதே இது அக்கௌண்டபிலிட்டியில் அவங்க தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுனால பீப்புள்ஸ் ஆர் ப்ராக்டிக்கலி அக்னாலஜிங் த ரோல் இன் த சிச்சுவேஷன், ஆக்டிவ்லி ஒர்க் டு இம்ப்ரூவ் இட். அவங்க வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அக்னாலஜ் பண்ணியிருப்பாங்க, ஓகே இது என்னால் தான் தப்பாச்சுட்டு அப்படின்ட்டு. இதே இது இங்கே விக்டம் லூப்பில் வந்து ப்ளேம் பண்ணுவாங்க, இது என்னால் இல்லை, இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டரு, இது வந்து வேறு ஒரு பர்சன் பண்ணது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நாட் ஆக்டிவ்லி சீக் சொல்யூஷன் டு சேலஞ்ச் இஸ் இண்டிவிஜுவல் ஆஃபன் ப்ரிசைவ்ஸ் தெம்செல்ஃப் அஸ் எ விக்டம் சர்க்கம்ஸ்டன்ஸ். அதாவது ஆக்டிவாக வந்து சொல்யூஷன்ஸ் எப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கலான்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கிடையாது விக்டம் லூப்பு. இது வந்து இண்டிவிஜுவல் ஆஃபன் ப்ரிசீவ்ஸ் தெம்செல்ஃப் ஆக்ட் அ விக்டம் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம், நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா,
டாக்டர் ராபர்ட் டாக்டர் ராபர்ட் சிலாண்டன் 6 பிரின்சிபல் ஆஃப் பர்சுவேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பர்சுவேஷன் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் அதர் பீப்புள் டு சேஞ்ச் தர் பிலீஃப் ஆர் பிஹேவியர். அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து நம்ம சொல்கிற மாதிரி பிஹேவியரையும் ஒரு பர்டிகுலர் பிலீஃபையும் சேஞ்ச் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண வைக்கிறது. அதாவது பர்சுவேஷன் மீன்ஸ் கன்வின்சிங் த அதர் பீப்புள்ஸ் டு சேஞ்ச் தர் பிஹேவியர் அண்ட் பிலீஃப். இதில் வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. 6 பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் பார்ப்போம். உங்களுக்கு ரெசிப்ரோசிட்டி. பீப்புள்ஸ் ஆர் மோர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் இஃப் தே ரிசீவ் அ ஸ்மால் கிஃப்ட் அண்ட் லீட் டு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். அதாவது நம்மளோட பிலீஃப் இல்லைன்னா நம்மளோட பிஹேவியர்ஸை கன்வின்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் பர்சுவேஷன். கரெக்டாக அது வந்து டாக்டர் ராபர்ட் என்ன சொல்லியிருக்கார் பார்த்தீங்கன்னா, அதாவது சிலேடின்ஸ் 6 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பர்சுவேஷனில் உங்களுக்கு வந்து ரெசிப்ரோசிட்டினா பர்டிகுலர் ஒரு பீப்புளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறது மூலமாக இது பண்ணால் உங்களை இந்த பர்டிகுலர் பிஹேவியரை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இந்த கிஃப்ட் அப்படி சொன்னால் அவங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதான் ரெசிப்ரோசிட்டி. தி பீப்புள்ஸ் ஆர் மோர் இன்ஃப்ளூயன்ஸ் இஃப் தே ரிசீவ் அ ஸ்மால் கிஃப்ட் டு லீட் அ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்னால் நம்ம நினச்ச மாதிரி அவங்க பிலீஃபோ இல்லை பிஹேவியரோ சேஞ்ச் பண்ணலாம் ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்குறது மூலமாக. இந்தமாதிரி பண்ணிங்கன்னா இது கிடைக்கும் அப்படின்ட்டு. அதாவது நம்மளோட இப்போ கிரெடிட் கார்டெலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் கேஷ்பேக் அப்படின்ட்டு. இது நீங்கள் அது பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ஆனுவல் சார்ஜ் கட்டணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கமிட்மெண்ட் அண்டு கன்சிஸ்டன்சி. Once people commit to something they will follow and remain consistent with their commitment. அதாவது ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு பிலீஃபை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோன்னா அவங்க அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அதில் கமிட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு சொல்கிறது தான் கமிட்மெண்ட்டு. அந்தமாதிரி கமிட்மெண்ட் ஆகிட்டாங்கனாலே அவங்க கன்சிஸ்டன்சியாக அவங்க அதை பர்டிகுலர் ஒரு பிஹேவியர் யார் சொல்கிறாலோ சொல்லி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சோஷியல் ப்ரூஃப் வந்து இன் அன்கிளியர் சுச்சுவேஷன் பீப்புள் வில் ஃபாலோ அதர்ஸ் who have taken similar action can be persuasive. அதாவது ஒரு சோஷியல் ப்ரூஃப்னால் ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை வந்து ஒரு பர்சன் வந்து சால்வ் பண்ணியிருக்காருன்னா அதே விஷயம் வந்து இன்னொரு வாட்டி வருதுன்னா வேற ஒரு பர்சன்கிட்ட வருதுன்னா அந்த பர்சன் வந்து இன்னொரு பர்சன் அந்த ஏற்கனவே ப்ரீவியஸாக சால்வ் பண்ண பர்சனில் கேட்பாங்க இதை வந்து எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்ட்டு. அந்தமாரி அந்த பர்சன் வந்து அந்த பர்சனோட ஒரு பிலீஃபோ இல்லை அந்த பர்சனோட தாட்ஸ் வச்சு அந்த பர்டிகுலர் ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணும்போது அதை வந்து இந்த பர்டிகுலர் பர்சன் கேட்குறதுனால சொல்லும் போது அது வந்து ஒரு விதமான பர்சிவேசிவ் டெக்னிக் தான். அதாவது அவங்களோட பிலீஃபோ இல்லை அவங்களோட தாட்ஸோ அப்படியே வேறு கேட்குற பர்சன் வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் பர்சிவேசிவ். அதாவது சோஷியல் ப்ரூஃபு. லைக்கிங் வந்து if one people likes one people then build a good rapport and establishing connection can be persuasive. அதாவது ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க. அதுதான் சிம்பிளாக நம்ம சொல்ல வேண்டியது லைக்கிங்கை பொறுத்த வரைக்கும். அதான் பர்சிவேசிவ். அதாவது அந்த பர்டிகுலர் பர்சன் இது பிஹேவியரை மாற்றினா நீங்கள் அது மாற்றிப்பீங்க. அந்தமாதிரி லைக்கிங் அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனை குட் ரேப்போட்டாக நல்லா பேசி நம்ம நல்லா பழகிட்டோனாலே நம்ம சொல்கிறது கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதான் லைக்கிங். அப்புறம் அத்தாரிட்டினா வென் யூ ஆர் expert in a particular area when you explain about it particular people will more likely persuaded by your expertise. அதாவது நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை எக்ஸ்பர்ட்டாக இருந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா ஓகே நீங்கள் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எக்ஸ்பர்ட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் அது கேட்பாங்க அது பர்டிகுலர் ஒரு விஷயத்தை. அதான் அதுவும் ஒரு பர்சுவேஷன் டெக்னிக் தான். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்கேர்சிட்டி. If something is limited or scarce, highlighting the scarcity can be persuasive. அதாவது ஒரு சில விஷயம் லிமிட்டடாக இருக்குன்னா அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து இது லிமிட்டடாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது லிமிட்டட் எடிஷன் ஃபோன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியுறதுக்காக சொல்கிறேன். லிமிட்டட் எடிஷன் ஃபோன் வந்து 1 month தான் இருக்குது சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து 1 month தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வாங்க முடியாது அப்படின்ட்டு உங்களோட பிஹேவியரே மாறுது கரெக்டாக. அந்தமாரி அது ஒரு பர்சுவேசிவ் டெக்னிக் தான். அதான் வந்து ஸ்கேர்சிட்டி. அதாவது ஸ்கேர்சிட்டினா இவ்வளோ நாள் தான் இருக்கும் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ட்டு உங்களோட டிமாண்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து அவங்களோட பிஹேவியரை மாற்றி அது வாங்க வைக்கிறது. அதான் ஸ்கேர்சிட்டி. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியுறதுக்காக சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இன் பிரின்சிபல்ஸ் தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் ஆஃபன் யூஸ்ட் இன்
மார்க்கெட்டிங்கு, சேல்ஸு, வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் பர்சுவேசிவ், அதாவது நான் சொன்ன மார்க்கெட்டிங், சேல்ஸு, சொன்ன மொபைல் ஃபோன் மார்க்கெட்டிங் அந்த மாரி. இந்த பர்ட்டிகுலர் 6 பிரின்சிபல்ஸ் தான் உங்களுக்கு வந்து டாக்டர் ராபர்ட் கேல்னினி கொடுத்துருக்காரு. இந்த பர்ட்டிகுலர் 6 பிரின்சிபல்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிப்ரோசிட்டி, அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் வந்து சோஷியல் ப்ரூஃப், அப்புறம் லைக்கிங், அதுக்கப்புறம் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஸ்கேர்சிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த 6யும். இந்த டாக்டர் ராபர்ட் கேல்டினி என்ன கொடுத்தாரு, என்ன 6 பிரின்சிபல்ஸ் கொடுத்தாரு, எதுக்காக கொடுத்தாருன்னா பர்சுவேஷனுக்காக கொடுத்தாரு. என்னென்ன 6 பிரின்சிபல்ஸ்னால் ரெசிப்ரோசிட்டி, அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி, சோஷியல் ப்ரூஃப், லைக்கிங், அத்தாரிட்டி, ஸ்கேர்சிட்டி. இப்போ நான் அந்த பர்டிகுலர் டாப்பிக்லாம் நான் சொல்ல உங்களுக்கு வந்து நான் என்ன இப்போ அந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட ரியல் மீனிங் என்னன்ட்டு உங்களுக்கு புரியணும். புரியலன்னா இந்த வீடியோ நான் இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக புரியணும்னாலும் திருப்பி பாருங்கள். நம்ம வந்து டாப்பிக்கை சொல்லும் போதே ஓகே இதுதான் இந்த மீனிங் தான் அப்படின்னு நம்மளுக்கு உங்களுக்கு மைண்டில் ஓடணும். ரெசிப்ரோசிட்டினா என்ன, அப்புறம் கன்சிஸ்டன்சி அண்ட் கமிட்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் சோஷியல் ப்ரூஃப்னா என்ன, அதுக்கப்புறம் லைக்கிங்னா என்ன, அத்தாரிட்டினா என்ன, ஸ்கேர்சிட்டினா என்ன அப்படின்ட்டு. இப்போ இதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு வச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்த மீன் சந்திப்போம். நன்றி.